ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம், அதாவது சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாம் வந்து இந்த 2024க்கு நமக்கு நெக்ஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட அந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளானர் வீடியோ தான் அது, சரியா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக என் வர பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13/8, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 13th அப்போ வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 17th 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா நவம்பர் மந்த்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போல இருந்து அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 months கிட்ட உங்களுக்கு இருக்கு, சரியா? நல்ல டைம் பீரியட் வந்து இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஏஇ நோட்டிஃபிகேஷன் வரனால அதுக்கு படிச்சுட்டு பேரலா இதுக்கு அப்படியே போய் அப்பியர் ஆனா கூட போதும் தான். ஏன்னா வந்து அடிஷனலா வேற ஒன்றும் டாபிக்கே கிடையாது. ஏஇல இருக்கக்கூடிய டாபிக் வித் சம் டாபிக் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்பாங்க. இது டிப்ளமோ லெவல்ன்றனால அதுக்கு தகுந்த நேச்சர்ல நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏஇ லெவலுக்கு பார்த்துட்டு போனோம் அப்படின்னா இதுல ஆன்சர் பண்ண முடியாது. இதுல வந்து இதுல எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கொஞ்சம் சிம்பிளாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். 2-3 ஆப்ஷன் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும், சரியா? டிப்ளமோ லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் போட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவு 2 பேப்பர்ஸ் இருக்கும். பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து நம்மளோட சிவில் இன்ஜினியரிங்க்கு இது வந்து 3 ஹவர்ஸுக்கு வந்து நடக்கும், சரியா? கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஆப்டி இருக்கும். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா 150 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரெண்டுலையுமே 1.5 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. முன்னாடி தான் வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்க்கு 2 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ 1.5 வந்து நல்ல நமக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஜிஎஸ்ல நம்ம டெக்ல போறதோட நிறைய பேர் கம்மியாக தான் போடுவீங்க. ஸோ நல்லதான் ஆக்சுவலா 1.5 கொடுத்தது, சரியா? இந்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ். ஸோ இது ஜஸ்ட் எலிஜிபிள் மட்டும்தான், சரியா? ஒரு 40 கொஸ்டின் நீங்க போட்டாலே போதும். 60 மார்க்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் தான், சரியா? ஸோ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா 300 கொஸ்டின்ஸ் 450 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதனோட சிலபஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சர்வேயிங் இருக்கும், என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்கும், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது நம்மளோட தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அல்லது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதான் இங்க வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருப்பாங்க. எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பிஇல நம்ம வந்து டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட் படிச்சிருப்போம். அதான் வந்து என்ன அப்படின்னா இங்க ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஹைட்ராலிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட சிலபஸ், டெக்னிக்கல் சிலபஸ், ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடியூ எக்ஸாம் 2023 நடந்த இந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் தான் இது. ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்தளவு 23 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா 22 கொஸ்டின்ஸ். சர்வேயிங்கை பொறுத்தளவு 20 கொஸ்டின்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்தளவு 21 கொஸ்டின்ஸ். ஹைட்ராலிக்ஸை பொறுத்தளவு 22. ஸ்ட்ரக்சரலை பொறுத்தளவு 18 தான் கேட்டிருக்காங்க. சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா அதுல வெயிட்டேஜ் கூடவும் கேட்கலாம், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல 18 தான். எஸ்டிமேஷன்ல 17 கொஸ்டின்ஸ். என்விரான்மெண்டல்ல 19 கொஸ்டின்ஸ். இதுல நீங்க வெயிட்டேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்பயுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஹை வெயிட்டேஜ் கொடுத்து கேட்டுருவாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இதுல என்ன இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளஸ் ஆயில் மெக்கானிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த பேசிக் டேர்ம்ஸ் மட்டும் இதுல இன்வால்வ் இருக்கு. அதாவது வந்து என்ன அப்படின்னா அந்த 3 phase சிஸ்டம், கிரெயின் சேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், காம்பாக்ஷன், இந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கனால சாயில்ல நீங்க எப்பயுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 எபோ வந்து நீங்க எதிர்பார்க்கலாம், சரியா? அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா சிஎம்சிபில நிறைய 1 மார்க்ஸ் மாதிரி அதிகமா கேட்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு பிரிக்கோட சைஸ் என்ன, பிரிக் டைலோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸ் இருக்கு அப்படின்னா அதனோட அந்த பெர்சன்டேஜ் என்ன, அந்த மாதிரி நிறைய வந்து 1 மார்க்ஸ் மாதிரி அந்த ஒன்லைனர் மாதிரி நமக்கு கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இந்த சிஎம்சிபில நிறைய கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரல் ரெண்டுமே வெயிட்டேஜ் கூட உள்ளது. மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல 20 பிலோ தான் மோஸ்ட்லி வரக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வந்து ஏன்னா அதுல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா டெரைவ் பண்ணி நம்ம சம்மு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து அவங்க 1 மார்க் அந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஒரு ஆவரேஜா 20 கேட்டுறாங்க. பட் என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல நிறைய 1 மார்க் மாதிரி அவங்க கேட்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் தெர்மல் ஸ்ட்ரெஸ், தெர்மல் அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய கேட்கறதுனால அது கொஞ்சம் வெயிட்டேஜ் எப்பவுமே அதிகமாக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி என்விரான்மெண்டல்ல 1 மார்க்ஸ் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டிமாண்ட் ரிலேட்டடா கேட்கலாம், ஃபயர் டிமாண்ட், அதுக்கப்புறம் அதுக்கு ஒவ்வொரு ஃபார்முலாஸ் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் என்ன, சரியா? அதுக்கப்புறம் நம்மளோட அந்த யூனிட் ஆப்பரேஷன் அண்ட் ப்ராசஸஸ்ல செடிமெண்டேஷனுக்கு எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும், அந்த மாதிரி ஜெனரல் டேர்ம்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பாக்டீரியல் ரிமூவல் எஃபிஷியன்சி என்ன, ரேபிட் சாண்ட் ஃபில்டருக்கு, ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு, அந்த மாதிரி நிறைய வைடா கேட்கலாம் என்விரான்மெண்டல பொறுத்தளவு. இது ரெண்டுலயுமே எப்பயுமே பிலோ 20 தான் வரும். எஸ்டிமேஷன்லயும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்லயும் எப்பயுமே வந்து ஆல்வேஸ் பிலோ 20 தான், சரியா? அது வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகாது. ஸ்ட்ரக்சரல் டிபெண்டிங் அப்பான் சிச்சுவேஷன். ஏன்னா அதுவுமே வந்து 1 மார்க் மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு டேட்டா புக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஏஎஸ்டி மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன, சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காலம்ல மினிமம் அதாவது மினிமம் இந்த சைஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணணும். இவ்வளவு பெர்சன்டேஜ் மினிமம், இவ்வளவு பெர்சன்டேஜ் மேக்ஸிமம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்டாங்குலருக்கு எத்தனை பார், சர்க்குலருக்கு எத்தனை பார், அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும், சரியா? ஸ்ட்ரக்சரல். அதனால 20 கொஸ்டின்ஸ் இதுலயுமே ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். ஹைட்ராலிக்ஸ்ல ஆவரேஜா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்துரும். அதெல்லாம் வந்து குறைக்க மாட்டாங்க எப்பயுமே. வேற சர்வேயுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 1 மார்க் மாதிரி கேட்கிற கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கனால கேட்பாங்க. 20 தான் ஆவரேஜ், சர்வே பொறுத்தெல்லாம் அது தாண்டாது, சரியா? ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல், ஹைட்ராலிக்ஸ், என்விரான்மெண்டல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் பேப்பர் 2, என்ஜினியர் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஓவரால் பாத்தீங்கன்னாலே எல்லாத்துலயுமே 20 கொஸ்டின்ஸ் வந்துரும். அது மாதிரி ஏதாவது ஒரு யூனிட் நம்ம படிக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போறோம்னு சொன்னா கூட நீங்க காம்படிஷன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துருவீங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நான் ஒரு யூனிட்ட மட்டும் படிக்காம போறேன், ஒரு யூனிட்ட ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஏதாவது ஒரு யூனிட்ட ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா கூட அது ஒரு இம்பாக்டா தெரியாது. ஏன்னா அதுல 20 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சாலிடா கேட்க மாட்டாங்க. இதுல 20 கொஸ்டின்ஸ் வர்றதுனால ஒரு யூனிட்ட ஸ்கிப் பண்ணிட்டு போனா கூட அதுல ஆவரேஜா உங்களால ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் தான் போட முடியும். 20 கொஸ்டினுக்குன்றப்ப காம்படிஷன் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துரும், சரியா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன்ங்கிறது இருக்கணும், சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேடிஓ கட் ஆஃப், ஆக்சுவலாக ஜேடிஓ கட் ஆஃப் 2023ல என்ன இருந்துச்சு அப்படின்னு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் டர்னுக்கு பொறுத்தளவு 360, பிசிக்கு பொறுத்தளவு 351, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம்க்கு வந்து என்ன 334, எம்பிசிக்கு வந்து 345, எஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 330, எஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 295, எஸ்டிக்கு வந்து 295 அப்படிங்கிற மாதிரி, சரியா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் அந்த 2023 நடந்த ஜேடிஓ எக்ஸாமோட கட் ஆஃப், ஓகேவா? அப்புறம் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு 5 மந்த்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நல்ல டைம். இந்த ஜேடிஓ எக்ஸாமை பொறுத்தளவு இப்போ ஏஐக்கு கூட நமக்கு டைம் வந்து ஆக்சுவலா இந்த மந்தே நோட்டிஃபிகேஷன் வரும், இன்னொரு 2 மந்த்ஸ்ல எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து நவம்பர்ல தான் எக்ஸாம் அப்படிங்கிறனால நல்ல டைம் இருக்கு, சரியா? 4 மந்த்ஸ் இருக்கு சொல்லப்போனா ஆவரேஜா. ஸோ வந்து அது டெய்லி 6 ஹவர்ஸ் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரியா? டெக்னிக்கல் பாத்தீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் மினிமம் எடுத்துக்கோங்க. மென்டல் அபிலிட்டி 1 ஹவர், ஜெனரல் ஸ்டடிஸ் 2 ஹவர்ஸ், ரிவிஷனுக்குன்னு 1 ஹவர் கொடுக்கணும், சரி? அப்பதான் வந்து என்ன அப்படின்னா படிச்சதெல்லாம் நம்ம ஒரு ரீகால் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தோம்னா தான் கரெக்டா இருக்கும். படிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான மெத்தடாலஜி கிடையாது, சரி? அங்க மறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 3 கொஸ்டின் இருக்குன்னா 2 கொஸ்டின் தான் ஞாபகம் இருக்கும், ஒரு கொஸ்டின் மறந்து போயிடும், அந்த மாதிரி ஆயிரும் ரிவைஸ் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா, சரியா? அதே மாதிரி ஸ்டடி பிளானை பொறுத்தளவு 100 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இதை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா 70 டேஸுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன் மட்டும். அப்புறம் ரிமைனிங் 30 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரியா? அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் டெக்னிக்கல் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் அப்படிங்கிற மாதிரி 2-3 யூனிட்டை கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் லெங்த் டெஸ்ட், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம், சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூ கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம். அதோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஜேடிஓ எக்ஸாம் இதுக்கு வந்து இது வந்து ஒரு கம்பைன்டு பேட்சா நம்ம வந்து லான்ச் பண்றோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை 8ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம், சரியா? அதே மாதிரி இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிகினர்ஸ், அந்த மாதிரி பீப்புள்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே இது வந்து நல்லா சூட்டபிளா இருக்கும், சரியா? ஏன்னா வந்து நமக்கு பி சிலபஸ், அதாவது ஒரு ஏஇ சிலபஸை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஏன்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணும். ஏன்னா அதுல வந்து சாயில் படிக்கிற பீரியட்லயே நம்ம இதுல ஒரு 2-3 யூனிட் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சாயில் கிடையாது, நமக்கு சாயில் மெக்கானிக்ஸ் இல்ல, சரி? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மித்ததுலயுமே வந்து டாபிக் ரொம்ப கம்மி தான், மினிமம் டாபிக் தான், சரியா? இப்போ இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து என்னது அதுல இருக்கக்கூடிய ஒரு குவார்டர் போர்ஷன் தான் அதுல இருக்கும்னு சொல்லலாம். 1/3 போர்ஷன் தான் சிலபஸ்ல இருக்கும். நிறைய டாபிக்ஸ் இருக்காது. அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி, பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இதுல வந்து இருக்காது. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா இல்லாம ரொம்ப மேலோட்டமா தான் கொடுத்துருப்பாங்க, அந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா இதுலயுமே அப்படிதான் சிலபஸ் வந்து உங்களுக்கு ஹாஃபா தான் இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் வந்து ருபீஸ் 50,000 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ருபீஸ் 15,000 அப்படிங்கிற மாதிரியும், நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு வந்து 25,000 அப்படிங்கிற மாதிரியும், ஆஃப்டர் தட் தான் வந்து அப்படின்னா 50,000 அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து கொடுக்குறோம்.
ஸோ இதுலயுமே ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15,000ஓட இன்னும் பிலோவா தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு லோயஸ்ட் பிரைசிங் தான் தமிழ்நாடு லெவலில் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதர் அகாடமிஸை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம அகாடமி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்லைடு. ஸோ நம்ம அகாடமியில் ஃபீஸ் என்ன சொன்னோம், லெஸ் தென் 15,000 அப்படின்னு தான் சொன்னோம். அதர் அகாடமிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 600 ப்ளஸ் கிளாஸஸ் நம்ம கொடுக்குறோம். 120 கிளாஸஸ் தான் அதர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 100 ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொடுக்குறோம். 15 to 20 டெஸ்ட் தான் அதர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டெய்லி 5 to 6 லைவ் செஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். 1 to 2 லைவ் செஷன்ஸ் தான் அதர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் கிளியர்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான் நம்ம இதில் டீச் பண்ணுறது ஃபுல்லாகவே மோஸ்ட்லி. அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்பிரன்ஸ் தான் ஃபேக்கல்ட்டியாக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சரியா? அதே மாதிரி 1800 ப்ளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அகாடமி. நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 200 தான் இருக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா. அதே மாதிரி இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு போத் லைவ்லையும் இருக்கும். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டடாக நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து எப்பயுமே டிஸ்ட்ராய் பண்ண மாட்டோம். அதை நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? பட் அதர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி லைவ்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சரியா? ரெக்கார்டட்ன்றது மோஸ்ட்லி இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமியோட ஸ்பெல்லு SPWRKZ அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒன்லி காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9677711366 அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா 18-13 ப்ளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபார் நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு மட்டும் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். சரியா? ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸிங்கில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.